அதுல வந்து மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னா, இந்த மேய்ச்சல் நிலம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு மூடர் கூட்டம் தான் இந்த மாநாட்டை வந்து நக்கல் நையாண்டி பண்ணுது. குறைந்தபட்சம் போய் கூகுளில் தட்டி பார்த்தாலோ இல்லை ஏஐல போட்டு பார்த்தாலோ மேய்ச்சல் நிலம்னா என்னன்னு தெரியும். 5000 ஆண்டுக்கு முடிய வந்து இந்த சமூகம் வந்து வேட்ட சமூகத்திலிருந்து மேய்ச்சல் சமூகமா மாறிடுச்சு. மோடி வந்து எல்லா ஊடகத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. அதை வந்து கோதி மீடியாங்கிறாங்க. அதாவது மோடி மடி மீது தான் குழந்தை போல ஊடகங்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டிலையும் கோதி மீடியா தான். இங்க வந்து யார் மடியில உட்காந்துருக்குன்னா ஸ்டாலின் மடியில உட்காந்து. அதனால 4 ஆண்டு ஆட்சிங்கிறது விடியல் ஆட்சிலாம் இல்ல. ஒரு கொடுமையான ஆட்சி, ஒரு அராஜக ஆட்சி, ஒரு அட்டூழி ஆட்சி, ஒரு விளம்பர காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து திராவிடம் தமிழ் தேசியம் 2 ஒண்ணுங்கிறீங்க, 2 கண்கள் இருக்கீங்க. ஆனா முழுக்க முழுக்க லாபரட்ட கணக்கு இருக்கு. கவினோட சாதியான கூட ஏன் பேசல? இடைநிலை சமூகங்கள் வந்து வாக்கு போயிடாம போயிருமோங்கிற பயம். கமலஹாசனோட இந்த சர்ச்சைக்கு கண்டிச்சா அங்க வந்து படம் ஓடாம போயிருமோங்கிற பயம். முல்லை பெயர் பற்றி ஏன் பேசலாம்னா கேரளாவில் படம் ஓடாம போயிருமோங்கிற பயம். அதிமுக ஏன் விமர்சிக்க இருக்கிறாங்கன்னா அதிமுக வாக்காளர்களை தன்மையப்படுத்திக்கலாம், இல்ல அதிமுக கூட்டணிக்கு போயிடலாங்கிற அந்த லாபரட்ட கணக்கு. கொள்கை அரசியல் இல்ல, முழுக்க முழுக்க வாக்கு அரசியல், விளம்பர அரசியல். வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, மக்களுக்கு கிடைச்சது எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? நெசவாளர் போராடுறாங்க, ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, தற்காலிக ஆசிரியர் பணியாளர்கள் போராடுறாங்க, எல்லா துறை சார்ந்தும் போராடுறாங்க. மாநாட்டு மேடையில திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, மேலூர் இந்த தொகுதியை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை கிழக்கு, தெற்கு, வடக்கு, மத்திய இதுல 5 தொகுதி முடிஞ்சு வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்றத கூட தாளை பார்த்து பிடிக்கிறது. திராவிட உறவே அறுக்கிற விதமா கன்னடம்ங்கிறது தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன மொழி அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் ஒரு சக கலைஞராகவும் கமலஹாசன் கருத்துல தவறு இல்ல, ஒரு அறிக்கை பண்ண வேண்டியதானே. கர்நாடகாவில் விஜய்க்கான வர்த்தகங்கிறது 25 கோடி. அப்ப 25 கோடி எடுக்க கூடாதுங்கிறதுனால நீ வாயே திறக்கல. நீ எப்படி 250 கோடியை விட்டு சொல்லலாம்? நாம் தமிழக கட்சி வந்து ஆடு மாட்டை வச்சு மாநாடு நடத்துறாங்க, ஒரு அசம்பாவிதம் கூட இல்ல. ஆனா இவங்க வந்து மக்களை கூப்பிட்டு மாநாடு நடத்துறாங்க. அது எல்லாம் நாற்காலிய பூரா அதை உடைச்சு மாநாடா இல்ல பண்ணி மேஞ்ச வயக்காடாங்கிற மாதிரி அரசியல் படுத்தப்படாத கூட்டம்.